ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை எப்பயும் போல் லைக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா சிந்தாமணி வந்து என்னடா இவங்க பணத்தை கட்டிட்டாங்களே, இவங்க கட்டிட்டா தெருவில் நிற்க முடியாமல் போயிருமே அப்படின்னு சொல்லி அதை அந்த காசு கொடுத்தவர்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், மனோஜை போலீஸ் ஸ்டேஷனில் தள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கிட்டு பார்த்திங்கன்னா முத்து வந்து அவங்க அப்பாட்ட அப்பா ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீட்டில் சந்தோஷமான விஷயமாடா, அதெல்லாம் கேட்க முடியாதடாமானே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, நீங்கள் கேட்குற அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறான்னு சொல்லையில் அப்பா நம்ம வந்து 10,00,000 ரூபா நான் வந்து பணம் கட்டிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 10,00,000 ரூபா கட்டிட்டியா, எப்படி கட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்துவோட அம்மா சொல்கிறாங்க, எங்கிட்ட கடன் வாங்கியிருப்பேன் அப்படின்னு. கடன் வாங்குறதா இருந்தாலும் எடுத்துகிட்டு ஓடுறதா இருந்தாலும் ஓ மகன் நீயும் என்ன இருப்ப, இவங்களுக்கு அந்த புத்தி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லையில் எப்படிடா கட்டினேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனோஜோட தம்பி பொண்டாட்டி சொல்கிறாங்க, அவங்க கழுத்தில் போட்டிருந்தாங்களா மாமா, அதோட தாலியை விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, செயினை. அப்புறம் பார்த்திங்கன்னா மனோஜை பிடிக்க போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து இங்கே சீட்டிங் பண்ணி கையெழுத்து போட்ட மனோஜ் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு தெரியாமல் அவர் முழிச்சுக்கிட்டு இருக்கல மனோஜாவே ஓடுறாரு பெட்ரூம்குள்ளே. ஓடையில் மனோஜ் தான் சொல்லிட்டு பிடிச்சிடுறாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து 10,00,000 ரூபா கொடுத்துட்டோம், இங்கே பாருங்கள் ரிசிப்டெல்லாம் கொடுத்துட்டாங்க, அப்புறம் எப்படி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார், அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நான் எப்படிப்பா வருவேன், அவர் கம்ப்ளைண்ட் பண்ணனால தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து மனோஜை ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவும் முத்தும் பின்னாடியே ஓடி அழுகுறாங்க. அவங்க அம்மா, எங்க என் மயனை காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. போலீஸ் வந்து அவனை பிடிக்கக்கூடாது, உன்னைய பிடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரே நின்று வேடிக்கை பார்க்குது. நல்ல மனுஷன் இவர் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நல்ல மனுஷனாக இருந்தால் மகனை நல்லபடியாக வளர்க்க தெரியலையே அப்படின்னு ஊரே பேசுகிறாங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. அதோடு அவர் உடஞ்சி வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே அதை பற்றி போலீஸ் பேசிக்கிட்டு இருக்கையில் இங்கே பார்த்திங்கன்னா ரோஹிணி திட்டுன்னு ஓடி வந்து, ஆண்டி மனோஜை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும்ல, தெரிஞ்சு எப்படி ஆண்டி நீங்கள் எப்படி பண்ணீங்க, எப்படி விட்டீங்க, எனக்கு மனோஜ் இல்லைன்னா நான் என்ன செய்கிறது, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்னு. உனக்கு புரியலை ரோஹிணி, உனக்காண்டி தான் நான் இவ்வளவும் செஞ்சுருக்கேன். மனோஜ் வந்து உனக்கு சம்மந்தப்பட்டவன். மனோஜை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்னா 48 லட்சம் அவங்களால கட்ட முடியாத நேரத்தில் நீ போய் காசு செலவு பண்ணி மனோஜை எடுத்துட்டேன்னா அப்போ மனோஜ் உனக்கே வந்துடுவான். அதனால தான் நான் இந்த வேலை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இந்த பிரெயின் வாஷ் பண்ணோன்னே சரின்னு சொல்லிட்டு ரோஹிணி, நான் சரிம்மா நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் முத்து மீனா அப்படி நிற்கிறாங்க. அப்புறம் லாயரை பார்த்துருக்காங்க, அந்த டைவர்ஸ் லாயர் இருக்காங்களா அவங்களே பார்த்துருக்காங்க. உள்ளே போய் லாயர் பேசினா ஒரு பலனும் இல்லை. கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்க வச்சா மட்டும்தான் உங்கள் அண்ணனை இது பண்ண முடியும், இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்ல, இல்லை உங்களுக்கு என்ன புதுசா, இல்லை இவருக்கு தான் இது புதுசா, பொழுதுனைக்கு எதுலையாவது இவர் மாற்றுறதே தானே பொழப்பா போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துங்க அம்மா ஓடி வந்து ஜெயிலில் பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கு சீன் முடியுது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க.